ஹாய் பிரஸ், ஆக்சுவலாக நீங்கள் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஷன் 112A பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் கெயின்லாம் ரொம்ப முக்கியமான செக்ஷன் இது. ஸோ ஆக்சுவலாக செக்ஷன் 112A வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்ளை ஆகும்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நான் லிஸ்டட் ஈக்விட்டிஸ் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட் பிடி யூனிட்ஸ். ஸோ இந்த நேம்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். ஓகேங்களா? ஸோ 1 இயர் தாண்டிட்டுனா உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், 1 இயர்க்குள்ளே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லி கேட்டகரி ஏல பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்டட் ஈக்விட்டி சார் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் பிடி யூனிட்ஸ் உடனே ப்ளூடூத் நினச்சிடக்கூடாது. பிடினா பிஸ்னஸ் ட்ரஸ்ட் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸுக்கு வந்து பார்த்தா செக்ஷன் 112A வந்து அப்ளை ஆகும். முக்கியமான கண்டிஷன்னா இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எஸ்டிடி வந்து பே பண்ணியிருக்கணும். எஸ்டினா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு கூட்ஸுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி ஷேர்ஸுக்கு எஸ்டிடின்னு சொல்லி பே பண்ணுவாங்க. ஷேர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ சேல்ஸ் பண்ணுறப்போ எஸ்டிடி பே பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எஸ்டிடி கண்டிப்பாக பே பண்ணியிருக்கணும். அப்படி பே பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு செக்ஷன் 112A வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா ஐஎஃப்எஸ்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். இது ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் கிஃப்ட் சிட்டின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே ஐஎஃப்எஸ்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐஎஃப்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு. ஐஎஃப்எஸ்சி முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி, இன்டர்நேஷனல் லெவலில் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ஃபுல்லாக ஐஎஃப்எஸ்சியில் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் நிறைய எப்படி சொல்ல அவங்க மூலமாக இந்தியாவோட எக்கனாமி வந்து நிறைய க்ரோ அப் ஆகணுங்கிறதுக்காண்டி அந்த ஏரியாவில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு நிறைய டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் எஸ்டிடி. ஓகேங்களா? ஸோ எஸ்டிடி வந்து அவங்களுக்கு எக்ஸம்ஷன். எஸ்டிடியில் அதாவது ஐஎஃப்எஸ்சியில் நீங்கள் ஷேர் வாங்குறீங்க, ஷேரை சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து கிடையாது. ஐஎஃப்எஸ்சியில் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு 112A வந்து அப்ளிகபிள் ஆகும். நார்மலாக எஸ்டிடி பே பண்ணலைன்னா 112A வந்து அப்ளை ஆகாது. ஆனால் ஐஎஃப்எஸ்சியில் எஸ்டிடி பே பண்ணலைனாலுமே 112A வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து பார்த்தா எஸ்டிடி வந்து பே பண்ணியிருக்கணும். இது ஐஎஃப்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. 112A வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஓகே இப்போ 112Aன்னு பார்த்துருக்கோம். இந்த 112Aனா ஆக்சுவலாக என்ன? 112Aல வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ரேட் வந்து 10% ரேட். ஓகேங்களா? ஸோ 10% ரேட்டு பிஃபோர் 23/7/2024. இந்த டேட் வந்து ஆக்சுவலாக என்ன டேட்டா? இன்டரிம் பட்ஜெட் போட்டாங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டரிம் பட்ஜெட்னு சொல்லி யூனியனில் போட்டாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10% சொல்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 23/7/2024 முன்னாடி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா 10% ரேட்டு. ஓகே. ஸோ 23/7/2024 அப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 12.5% ரேட்டு. ஸோ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் அமௌண்ட்டு 1.25 lakhs வந்து உங்களோட எக்ஸம்ஷன் அமௌண்ட்டு. அதாவது சப்போஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வருதுன்னா இதில் வந்து 1.25 lakhs நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 75 லட்சத்துக்கு நீங்கள் வந்து எத்தனை % டேக்ஸ்? 12.5% டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் 12.5% டேக்ஸ் ரேட்டு நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் எக்ஸம்ஷன் கேல்குலேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வருதுன்னா அதில் 1.25 lakhs ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு வந்து 12.5% ஆஃப்டர் 23/7/2024. பிஃபோர் 23/7/2024 10%. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் 23/7/2024 இங்கே வந்து 10% வரும். சப்போஸ் இதே கேஸில் ஆஃப்டர் 23/7/2024 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்கன்னா 12.5% ரேட் வரும். ஓகேங்களா? ஓகே கிளியரா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6A வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாட் அலோடு. ஓகேங்களா? டிடக்ஷன் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏடிசி, ஏடிடி, ஏடிஎம் சொல்லி நிறைய சாப்டர் 6A நிறைய டிடக்ஷன்ஸ் வரும். ஸோ அது எதுவுமே 112Aக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா 112Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து கம்மி தான். அது எக்ஸாம்ஷன் 1.25 lakhs கொடுக்குறாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டிடக்ஷனுக்குள்ளான பெனிஃபிட்லாம் திரும்ப கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? டிடக்ஷன் ஆயிரும். அப்போ டேக்ஸை நீங்கள் பே பண்ண முடியாது. ஆல்ரெடி இதுக்கு வந்து டேக்ஸ் ரேட் வந்து 10% தான். 1.25 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவே பெரிய எக்ஸம்ஷனு. அது போக டிடக்ஷன் சாப்டர் 6A கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் அமௌண்ட்டே வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் டிடக்ஷன் சாப்டர் 6A வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகாது. அப்புறம் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A 5 லட்ச ரூபாய்க்குள்ள இன்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிபேட் வந்து அப்ளை ஆகும். ஸோ அந்த ரிபேட் வந்து பார்த்தீங்கன்னா 112Aக்கு வந்து அப்ளை ஆகாது. ஓகேங்களா? சப்போஸ் இங்கே வந்து 75,000 ஓகேங்களா? ஸோ 75,000 லாங் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸ் ரேட்னா இதில் ரிபேட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியாது. 75,000க்கும் 12.5% நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரிபேட் வந்து அவைலபிள் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ முக்கியமானது நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ கிராண்ட் ஃபாதர் ரூல் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது எதனால் இந்த ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்கிற ஒரு கேஸினரை வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா
31/1/2018 ஓகேங்களா. ஸோ அதாவது 2018 வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து 2018 கிட்டக்க பிஜேபி இருக்கிறப்போ ஓகேங்களா. ஸோ பிஜேபி இருக்கிறப்போ அருண் ஜேட்லி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறப்போ அந்த பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் தானே பட்ஜெட் போடுவாங்க ஓகேங்களா. ஸோ பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து பட்ஜெட் போட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்லேருந்து வரக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸே கிடையாது ஓகேங்களா. ஸோ ஷேர்லேருந்து வரக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸே கிடையாது. ஸோ 1/2/2018 பட்ஜெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கேபிட்டல் கெயின் நான் ஷேர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 ஓகேங்களா. ஸோ டேக்ஸே கிடையாது, நில் டேக்ஸ் ரேட் ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டே கிடையாது ஓகே. ஸோ அந்த பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டே கிடையாது. பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் செக்ஷன் 112A வந்து 10% டேக்ஸ் 1 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸாம்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 12.5% டேக்ஸ் ரேட் ஓகேங்களா. ஸோ 12.5% டேக்ஸ் ரேட்டு 1,25,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு வந்து டேக்ஸ் ரேட் வந்து போட ஆரம்பித்தாங்க ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் உண்டு. இப்போது இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும்? 1/4/2018 அந்த ஃபினான்சியல் ஸ்டார்டிங்கில் தான் அந்த பட்ஜெட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ கேபிட்டல் கெயினோட டேக்ஸ் ரேட் வந்து எது வரைக்கும் கிடையாது, இந்த 1/4/2018 முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் கிடையாது. லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கி சேல் பண்ணுறப்போ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட் கிடையாது ஓகேங்களா. எப்போ 1/4/2018 வரைக்கும். ஸோ இப்போ பட்ஜெட்டில் இங்கே கேபிட்டல் கெயின் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? 1/4/2018 முன்னாடியே டோட்டலாக எல்லாத்தையும் சேல் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஏன்னா அப்படி சேல் பண்ணுறப்ப கேபிட்டல் கெயின் வந்து கிடையாது ஓகே. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் உங்கள் கையில் வந்து 1 லட்ச ரூபா மதிப்பில் ஷேர் வச்சுருக்கீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ரேட்டே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிப்ரவரியில் வந்து பட்ஜெட் போடுறாங்க. நீங்கள் வச்சுருக்க 1 லட்ச ரூபா ஷேருக்கு 10,000 நீங்கள் 10% 10,000 நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இது எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 1/4/2018 சேல் பண்ணுறவங்களுக்கு 10,000 டேக்ஸ்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1/4/2018 அப்புறம் 10,000 டேக்ஸ் பே பண்ணி சேல் பண்ணுவீங்களா, இல்லை இப்போவே நீங்கள் சேல் பண்ணுவீங்களா? இப்போவே நீங்கள் மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் மட்டும் யோசிக்க மாட்டீங்க, இந்தியாவில் உள்ள எல்லா ஷேர்களும் யோசிப்பாங்க. அப்படி எல்லோரும் யோசித்து மொத்தமாக பல்காக சேல் பண்ணாங்கன்னா இந்தியாவே பெரிய டவுன் ஆயிரும், எக்கனாமிக்கல் லெவலில் ரொம்ப டவுன் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ பெரிய லெவலில் டிப்ரெஷன் ஆயிரும். ஸோ 2008 ஒரு டிப்ரெஷன் பார்த்தோம். இப்போ இன்டரிம் பட்ஜெட் போடுற டைம் 2024 ஒரு டிப்ரெஷன் பார்த்தோம். ஸோ இதை விட பெரிய லெவல் டிப்ரெஷன் வந்து ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேக்ஸே கிடையாது. இப்போ 10% டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறப்போ எல்லாருமே மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணிடுவாங்க. ஸோ பல்காக சேல் பண்ணுறப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆயிரும், பெரிய நிஃப்டி ஷேர்ஸு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர்ஸு, எல்லா ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ரேட்டில் அடிமட்ட ரேட்டுக்கு போயிடும் ஓகேங்களா. அப்போ நேஷனல் எக்கனாமியும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிரும். ஸோ இதுக்காக அருண் ஜேட்லி வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாருன்னா, நம்ம டேக்ஸ் ரேட்டு போடுவோம். ஆனால் என்னன்னா ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க, இங்கே 2 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்கன்னா 2 lakhs - 1 lakh போட்டு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து என்ன ஆகும், நீங்கள் கேபிட்டல் கெயின் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஆனால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் ரேட் வந்து கிடையாது. ஸோ அருண் ஜேட்லி என்ன பிளான் பண்ணியிருந்தாருன்னா, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து இந்த டேட்டில் உள்ளதை நீங்கள் எடுக்க வேண்டாம். பட்ஜெட் என்னைக்கு போட்டிருக்காங்களோ அதுக்கு முந்தின நாள் 31/1/2018 ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குதோ அதை நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும், கேபிட்டல் கெயின் வந்து கம்மியாக வரும். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து யோசிப்பாங்க, சரி கேபிட்டல் கெயின் வந்து கம்மியாக தான் வருது. ஏன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஷேர் வாங்கியிருப்பாங்க ஓகே. ஸோ இப்போ பட்ஜெட் போடுறப்போ வந்து அந்த ஷேரோட வேல்யூ வந்து 50 லட்ச ரூபா. இப்போது ஷேரோட வேல்யூ 50 லட்ச ரூபா. 1/4/2018 அப்போ வந்து அப்படின்னா ஷேரோட வேல்யூ வந்து 60 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 60 லட்ச ரூபா இருக்குது. இப்போ இவர் இந்த மாதிரி பிளான் போடாமல் 10% டேக்ஸ்னு சொல்லி போட்டார்னா 60 லட்சத்துலேருந்து இந்த 10 லட்ச ரூபாயை ரெடியூஸ் பண்ணுவீங்க. 50 லட்ச ரூபாய்க்கு 10% டேக்ஸ் வரும். அப்போ 50 லட்ச ரூபாய்க்கு 10% டேக்ஸ் பண்ணிங்கன்னா 5 லட்ச ரூபா டேக்ஸ் ஓகேங்களா. டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவே இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, சரி அப்போ இது வரைக்கும் உள்ளதை நம்ம பார்க்க வேண்டாம், அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை பார்க்க வேண்டாம். பட்ஜெட் என்றைக்கு போட்டோமோ அந்த டைமில் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எது இருக்கோ அதை நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்திங்கன்னா 60 லட்சத்துலேருந்து 50 லட்சத்தை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ
வெறும் 60 லட்சத்துலேருந்து 50 லட்சத்தை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ 10 லட்சம் தான் கேபிட்டல் கெயின். அதுக்கு 10% போடுறப்போ 1 லட்ச ரூபா டேக்ஸ் ரேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அவர் அந்த பிளான் போடலைன்னா 5 லட்ச ரூபா டேக்ஸு, இப்போ 1 லேக்னு சொல்லி டேக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்குதா. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி அப்போ ஷேர் ஹோல்டு பண்ணி வச்சுருப்போம், உடனே நம்ம சேல் பண்ண வேண்டாம், ஸோ இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ரைஸ் ஆகிறப்போ நம்ம சேல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. ஸோ எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து கொண்டு வந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கனாமிலேயே ஒரு நல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து கிராண்ட் ஃபாதர் ரூல்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதே டைமில் சப்போஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் சேல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா 40 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்க, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 50 லட்சமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வராது, லாஸ் வரும். லாஸ் வந்துச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ண மாட்டீங்க, டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி கவர்மெண்ட்டுக்கும் லாஸ் ஆகக்கூடாது, உங்களுக்கும் லாஸ் ஆகாது. ஸோ 2 பேருக்கும் காமனாக வந்து யோசித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிராண்ட் ஃபாதர் ரூல் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிராண்ட் ஃபாதர் ரூலில் என்னென்னா நீங்கள் 31/1/2018 ஓகேங்களா, ஸோ பட்ஜெட் போட்ட டைம் அதுக்கு முதல் நாள் 31/1/2018 ஃபேர் மார்க்கெட் வரையை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ணுறப்போ ஷேர்ஸை நீங்கள் ஃபியூச்சரில் எப்போனாலும் சேல் பண்ணுவீங்க. ஓகே. சப்போஸ் 2023-24 10/12/2023 நீங்கள் சேல் பண்ணுறீங்க, சேல் பண்ணுறப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 62 லட்ச ரூபா. ஓகேங்களா? ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் 31/1/2018 அப்புறம் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் அட் த டைம் ஆஃப் சேல்ஸ் பண்ணுறப்போ உள்ள அந்த கன்சிடரேஷன் அமௌண்ட், இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயர் எடுக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயர் எடுக்கணும். அந்த அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டும் பர்ச்சேஸ் காஸ்ட்டும் விச் எவர் இஸ் ஹையர். இது ரெண்டில் ஏன் விச் எவர் இஸ் லோயர் எடுக்கிறோம்? சப்போஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 10 லட்ச ரூபா, நீங்கள் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டைமில் உள்ள 31/1/18 உள்ள ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஸோ இதில் உள்ள ஃபேர் மார்க்கெட் வேல்யூ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எஃப்இஓசி வந்து 5 லட்ச ரூபா நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் போடுவீங்களா, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 10 லட்ச ரூபா போடுறீங்களா, ஸோ உங்களுக்கு கேபிட்டல் லாஸ் வரும். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் லாஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயர் பார்க்குறப்ப 5 லட்ச ரூபாயை நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுப்பீங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் நீங்கள் இதை எடுக்கிறப்போ என்ன ஆகும், 5 லட்ச ரூபா நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 0. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டுக்கும் லாஸ் ஆகாது, உங்களுக்கும் லாஸ் ஆகாது. ஸோ கேபிட்டல் கெயின் வந்து 0 வரும். ஓகே. கேபிட்டல் கெயின் வந்து நெகட்டிவில் வந்துச்சுன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வரும். வேறு ஏதாச்சும் ஒரு டேக்ஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய இடத்துல அந்த இடத்துல நீங்கள் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிளைம் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய இன்கம் வந்து கட் ஆயிரும். ஓகே. ஸோ அதை பிரேக்கப் பண்ணுறதுக்காக தான், அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 31/1/2018 உள்ள ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுக்கணும். அப்புறம் ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் சேல் பண்ணுற டைமில் உள்ள ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயர் எடுக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயர் நீங்கள் எடுக்கணும். ஓகே. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டைமில் உள்ள அமௌண்ட்டுக்கும் விச் எவர் இஸ் ஹையரோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக எடுப்பீங்க. ஓகே. ஸோ இதுதான் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்குள்ள ப்ரொவிஷன், இதுதான் கிராண்ட் ஃபாதர் ரூல். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேஸ் இன்னொரு நம்ம பார்ப்போம். இப்போ என்னன்னா கேஸ் வந்து 31/1/2018 முன்னாடி 2007 to 2008 ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, 10 லட்ச ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ 31/1/2018 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 50 லட்ச ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் வந்து எப்போ சேல் பண்ணிங்கன்னா 10/12/2023 வந்து சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டைமில் 3 கேஸ் சீனரியை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 62 லட்ச ரூபா கேஸு. ஓகேங்களா? ஸோ 62 லட்ச ரூபாங்கிறப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டு கேஸ் நீங்கள் போடுறப்போ பர்ச்சேஸ் காஸ்ட் இது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயர் ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளோ, 31/2/2018 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 50 லட்ச ரூபா. ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வந்து எவ்வளோ, ஃபஸ்ட்டு கேஸில் 62 லட்ச ரூபா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன். ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரெண்டில் விச் எவர் இஸ் லோயர் பார்க்குறப்போ 50 லட்ச ரூபா தான் லோயர் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 50 லட்சத்தையும் எதையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும், அந்த 50 லட்சத்தையும் பர்ச்சேஸ் காஸ்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ 50 லட்சம் பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ, 10 லட்ச ரூபா. ஓகேங்களா? இது 10 லட்ச ரூபா. ஓகே. ஸோ 10 லட்சம் 50 லட்சம் விச் இஸ் ஹையர் பார்க்குறப்போ 50 லட்சம் தான் ஹையர். ஸோ இதை நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல பார்த்துருப்பீங்க. எந்த இடம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் சொல்லுங்க பார்ப்போம். இம்மூவல் ப்ராப்பர்ட்டி பிஃபோர் 1/4/2001 1/4/2001 முன்னாடி இம்மூவல் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி எடுப்பீங்க?
142,001 உள்ள ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருக்கும், ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்கும், விச் எவர் இஸ் லோயர். அந்த லோயர் அமௌண்ட்லேருந்து பர்ச்சேஸ் காஸ்ட் விச் எவர் இஸ் ஹையர். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கிடையாது. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் விச் எவர் இஸ் லோயர். அந்த அமௌண்ட்லேருந்து பர்ச்சேஸ் காஸ்ட் 10 லட்ச ரூபா விச் எவர் இஸ் ஹையர். அப்படிங்கிறப்ப 50 லட்ச ரூபா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வருது. ஸோ இதுதான் நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இண்டெக்ஸேஷன் வந்து 112Aக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ 112Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் கிடையாது, 111Aக்கும் இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ லிஸ்டட் ஈக்விட்டிஸஸ், ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட், பிடி யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் ஆச்சுன்னா 112A, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல்னா 111A. ஸோ ரெண்டுக்குமே இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் நார்மலாக இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஆனால் 112Aக்கு இந்த 112Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் இருந்தாலும் இண்டெக்ஸேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை டேரெக்டாக நீங்கள் போட்டு ரெடியூஸ் பண்ணுங்கள். லாங் டேர்ம் கேபிட்டல் அண்டர் செக்ஷன் 112A வந்து 12 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ கேஸ் 2 பாருங்கள். கேஸ் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்கன்னா 35 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்க. எப்போ 2023-24. ஓகே, இப்போ பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா. ஸோ பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 10 லட்ச ரூபா போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 50 லட்ச ரூபா. ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அசான் 31/1/2018 50 லட்ச ரூபா போட்டுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ 35 லட்சம். ஸோ 35 லட்ச ரூபா போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் விச் எவர் இஸ் லோயர் பார்ப்பீங்க. ஸோ லோயர் பார்க்குறப்போ 35 லட்ச ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டு பர்ச்சேஸ் காஸ்ட்டு 10 லட்சமும் விச் எவர் இஸ் ஹையர் பார்க்குறப்போ 35 லட்சம் தான் ஹையர் அமௌண்ட்டு. ஸோ இதை நீங்கள் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 35 லட்ச ரூபா நீங்கள் போடுவீங்க. ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எவ்வளோ, நீங்கள் சேல் பண்ண அமௌண்ட் வந்து 35 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை எஃப்இஓசியாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கேப்ளிகேட் எவ்வளோ வரும், 0 வரும். ஓகே, ஸோ இந்த கிராண்ட் ஃபாதர் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா கேப்ளிகேட் நெகட்டிவில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஓகேங்களா? ஸோ 0வாக வரலாம், இல்லை பாசிட்டிவில் வரலாம், நெகட்டிவில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. ஸோ இப்போ கேஸ் 3ல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்கும், உங்களுக்கும் ஃபேவராக இருக்கும். ஸோ 2 பேருக்கும் காமனாக இந்த கிராண்ட் ஃபாதர் ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராண்ட் ஃபாதர் ரூல் வந்து பெருசாக அவங்க யோசிக்கலை. அவங்க ஆல்ரெடி யோசித்து வச்சு அந்த 142,001 ப்ரொவிஷன் இருக்குங்களா, அதை ஜஸ்ட் அல்டர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ விச் எவர் இஸ் லோயர் பார்ப்போம். அந்த அமௌண்ட்டில் வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் விச் எவர் இஸ் ஹையர்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. 142,001க்கு முன்னாடி இமூவல் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷன் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் ஜஸ்ட் அல்டர் பண்ணி இந்த கிராண்ட் ஃபாதர் ரூல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபுல் கிரெடிட் கோஸ் டு மன்மோகன் சிங். ஓகே, ஸோ கேஸ் 3 வந்து பாருங்கள். சேல்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா வந்து சேல்ஸ் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் ப்ரைஸ் வந்து 4 லட்ச ரூபா. ஸோ இப்போது இந்த 4 லட்ச ரூபாங்கிறப்போ பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ, பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து அதே 10 லட்சம் தான். ஓகேங்களா? ஸோ 10 லட்சம் போட்டுக்கோங்க. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 31/1/2018 எவ்வளோ பார்த்தோம், 50 லட்ச ரூபா பார்த்தோம். ஸோ 50 லட்ச ரூபா போட்டுக்கோங்க. ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் இந்த 4 லட்ச ரூபா நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ 50 லட்சம் 4 லட்சம் விச் எவர் இஸ் லோயர் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா. ஸோ 4 லட்சம் பர்ச்சேஸ் காஸ்ட் 10 லட்சம் விச் எவர் இஸ் ஹையர் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா தான் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஓகேங்களா? ஸோ கேஸ் 3க்கு வந்து நீங்கள் கேபிட்டல் கெயின் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும், எஃப்இஓசி வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 4 லட்ச ரூபா நீங்கள் போடுவீங்க. மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து ஒரு நிமிஷம், செல்லிங் ப்ரைஸ் 4 லட்சம், ஓகே, இது வந்து நெகட்டிவில் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 6 லட்ச ரூபா கேபிட்டல் லாஸ். ஓகே, ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸுமே வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இவங்களோட லாஜிக் என்னென்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட ஃபுல் வேல்யூ கான்சிடரேஷன் வந்து குறைஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கூடாது. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஷேரை வந்து 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க, இப்போ 4 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கீங்க. இதுதான் உங்களோட ஆக்சுவலாக இருக்கக்கூடியது. ஆனால் நீங்கள் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நீங்கள் எடுக்கிறப்போ உங்களோட லாஸ் வந்து அதிகமாகிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இவங்க வந்து செக் பண்ணி கிராண்ட் ஃபாதர் ரூல் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 50 லட்ச ரூபா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ லாஸ் வந்து அதிகமாக வரும். இதுவே இந்த ரூலாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ 10 லட்ச ரூபா நீங்கள் போடுவீங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இது ரெண்டில் இந்த 2 அமௌண்ட்டில் விச் எவர் இஸ் ஹையர் நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா? அப்போ 10 லட்சம். ஸோ இந்த 2 அமௌண்ட்டில் விச் எவர் இஸ் லோயர் போடுறப்போ அதுவும் 10 லட்சம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த நீங்கள் எடுத்துடக்கூடாது இந்த மாதிரி டைமில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கேபிட்டல் லாஸ் ரொம்ப அதிகமாக வரக்கூடாது. ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா எடுக்கக்கூடாது. ஸோ 10 லட்சம் எடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கிளியராக சொல்லணும் அப்படின்னா
இப்போது இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுக்கிறதுனால உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக கிடச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரூல் அப்ளை பண்ணுறப்போ இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பெனிஃபிட்டை கட் பண்ணி விட்ருவாங்க. 10 லட்ச ரூபா எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி. ஓகே. ஸோ அப்போ ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நார்மலாக ப்ரொவிஷன் என்ன இருக்குது, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆசனம் 31/1/2018. ஸோ அது வந்து 50 லட்ச ரூபா. ஃபுல் வேல்யூ கன்சிடரேஷன் 4 லட்ச ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது 4 லட்ச ரூபா போட்டுருக்காங்க. இது ரெண்டில் விச்சேவர்ஸ் லோயர் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா. ஓகேங்களா? ஸோ இந்த 4 லேக்ஸையும் பர்ச்சேஸ் காஸ்ட் 10 லட்சம் இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப விச்சேவர் இஸ் ஹையர். ஸோ 10 லட்சத்தை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக போடுங்க. ஓகே, சிம்பிள். ஸோ ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் வந்து 4 லட்ச ரூபா, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 10 லட்ச ரூபா. ஸோ ரெண்டையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறப்போ 6 லட்ச ரூபா நெகட்டிவில் வரும். இது லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்ளை பண்ணாமல் இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்து எவ்வளோ வரும்? 46 லட்ச ரூபா வரும். 46 லட்ச ரூபா வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்து அதிகமாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான். ஓகே. ஸோ அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து தப்பான முறையில் அதிகமாக கிடச்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த ப்ரொவிஷனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாஸுமே வரும். ஓகேங்களா? ஸோ லாஸ் வராது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஆனால் லாஸ் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக வரும். ஓகே. ஸோ ரொம்ப வராமல் கண்ட்ரோல் பண்ணி வரும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த கிராண்ட் ஃபாதர் ரூல். ஓகேங்களா? ஓகே. ஸோ கேஸ் சீனரி நம்ம பார்த்தாச்சு. செக்ஷன் 112A பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 111A. ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் அப்ளிகேஷனை பற்றியும் அதுக்கப்புறம் அதர் டேக்ஸ் ரேட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நாளை கிளாஸில்